ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ணாமல் இருந்திருப்போம் இல்லையா? அதனால் அவங்க எல்லாருக்குமே வந்து கோவம் வரும். ஏன் வந்து இவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கோவப்படுவாங்க. அவங்க மேலே ஹேட்ரட் குடுப்பாங்க, கத்துவாங்க. அவங்க யாரும் எதுக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப உங்கள் எனர்ஜியை வந்து எடுத்துக்கணும், உங்ககிட்ட ஒர்க் எல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சே தீரணும். அப்போ நீங்கள் பவுண்டரி செட் பண்ணும்போது அவங்க கோவம் தான் படுவாங்க. நீங்கள் இது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் இந்த விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வர முடியும். சரியா? ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக என்னென்னா, உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அநியாயம். உங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, பறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ திரும்பி பார்க்குறப்ப யாரும் ஒரு ஈக்காக்கா கூட இல்லைன்னு சொல்கிற மாதிரி யாருமே உங்களுக்கு இல்லை, துணையாக இல்லை, எமோஷனல் சப்போர்ட் இல்லை, ஃபிசிக்கலாக யாரும் சப்போர்ட் பண்ணல, அதேமாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப லைஃபே வந்து அன்ஃபேராக ட்ரீட் பண்ண மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம், மற்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, ஜாலியாக இருக்காங்க. நான் இங்கே ஒருத்தி வாடி வதங்கி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் என்னை ஒரு ஆளாக கூட என்னை யாருமே மதிக்கல. அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ அப்போ நான் கத்தி பார்த்தேன், எல்லார்ட்டையும் சண்டை போட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், எல்லாமே பண்ணேன். என்னோடய ஓன் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும். இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹெல்ப் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு கடவுள் வாய் கொடுத்துருக்காரு. அதனாலே நம்ம வாயை திறந்து சொன்னாலே போதும், நம்ம கஷ்டம் புரிஞ்சிடும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு விலகிடுவாங்க. நம்மளை வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து வாழ விட்டுருவாங்க. எனக்கு என்னென்னா, நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றதே உணராமல் நான் செல்ஃபாக எனக்கு எதுவுமே கொடுத்துக்காம செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நான் சாப்பிட்றதுலேருந்து இல்லை ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன கேர் பண்ணிக்காமல் என்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் நான் எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு என்னோடைய சந்தோஷங்களையும் என்னோடைய பர்சனல் ஒர்க்கையும் எனக்கான எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நிறைய பண்ணேன். ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து என்ன நினச்சேன்னா, திருப்பி ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன். அதுதான் வந்து என்னுடைய குணம். எனக்கு வந்து அதேமாதிரி எனக்கு என்னென்னா ஒரு நல்ல பேர் வாங்கணும், எல்லோரும் நம்மளை வந்து நல்ல பொண்ணு அப்படி சொல்லணும். அப்போ தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்தா என்ன சொல்கிறது, நமக்கே இல்லைனா கூட மற்றவங்களுக்கு அதை கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல பீயிங், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்மளை நினைப்பாங்க. அப்படின்ற ஒரு உள்ளவே நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், நீ இப்படி இருந்தால் தான். அது மேபி எனக்கு செல்ஃப் டாட்டா என்னன்னு தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அப்படி என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்களும் அப்படி தான் கொடுத்து. இப்போ என்னோடய அம்மாலாம் வந்து அவங்களுக்கே இல்லைனாலும், சாப்பாடு இல்லை இது இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைங்க சாப்பிட்டோம், அப்பா சாப்பிட்டோம், சொந்தக்காரங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கா சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா இன்றைக்கி ஒரு நேரம் என்ன சாப்பிடாம இருந்தால் என்ன, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து விட்னஸ் பண்ணி வளர்ந்தனாலையும் என்னவோ இந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து பெஸ்ட்டு. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும், நமக்கு எடுத்து வச்சுக்கணும். ஒரு காசாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நமக்கு வந்து முதல்ல வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும், சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி அதெல்லாம் தப்பான குணங்கள்னு எனக்கு டிஃபால்ட்டாக அப்படி ஸ்டோர் ஆயிருந்தது. அதனாலே என்ன பண்ணுவேன், நிறைய கொடுக்கணும், எடுத்துக்கூடாது, ரிசீவ் பண்ணிக்கிற அந்த பழக்கமே இல்லை. மற்றவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்தா அது வந்து திருப்பி கொடுத்துடணும், ரிசீவ் பண்ணிக்கக்கூடாது, நம்ம தான் எப்பயுமே கொடுக்கணும். இப்போது ஃபுட்டு கூட ஷேர் பண்ணும்போது ஸ்கூலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அது ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த ஷேர் பண்ணுறது. அதாவது எங்கள் வீட்டில் எப்படின்னா, கொடு ஆனால் யார்ட்டையும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. சரியா? அது ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டேன். கொடுப்பேன் ஆனால் வந்து சாப்பிட மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசாக அந்த என்விரான்மெண்ட் என்னை சேஞ்ச் பண்ணிச்சு. சில விஷயம் சேஞ்ச் பண்ணிட்டேன், தானாகவே அப்படியே மாற்றியாச்சு. அந்த மாதிரி சிலது வந்து ரொம்ப டிஃபால்ட்டாக நம்ம டிஎன்ஏலே பதிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ரிசீவ் பண்ணிக்கிறது பெருசாக எனக்கு இல்லை. அதனால் கூட நான் இந்த விக்டிம் மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். ஸோ கொடுப்பேன் ஆனால் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுவேன். தப்புன்ற மாதிரி தான் எனக்குள்ளே இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுதான் தப்பே. சரியா? அதெல்லாம் மாற்றிக்கோங்க. ரிசீவ் பண்ணுங்கள். இப்போ ஃபெமினைன் அப்படின்னா, ஃபீமேல் அப்படின்னாவே அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக தான். சரியா? நீங்கள் ஒர்க் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வி நீட் டு பி லைக் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப க்ரியேட்டிவாக, இன்ட்யூட்டிவாக அந்த குவாலிட்டிஸோடு நீங்கள் வாழும்போது லைஃப் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன். பட் பொதுவாகவே 2 ஜெண்டருக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னென்னா ரிசீவ் பண்ணணும். வி நீட் டு லவ்வாக இருக்கட்டும், இல்லை எல்லா விஷயமே நம்ம ரிசீவ் பண்ணிக்க பழகிக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். சரியா? நம்மளே தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பிளஸிங்ஸு, அப்புறம் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தடுத்து வச்சுருக்கோம். ஓகே? ஸோ இது ஒன்று. இந்த மாதிரி விக்டிமைஸ்டாக இருக்கேன், எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்கணும், ஒரு சர்க்கிளை போட்டுட்டு இப்படி நீங்களே ஒரு பிம்பம், ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு, இதுவுமே உங்கள் இமேஜினேஷன் தான். என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வருஷக்கணக்காக இதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்கள் லைஃபாக ஒரு சர்க்கிள்லேயே முடிஞ்சிடும். இதுக்குள்ளாரியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப ரிப்பீட்டட் பேட்டர்ன், ரிப்பீட்டட் ஸ்டோரி. அதே இது வந்து சேஃப்டியாக இருக்கும், அப்படியே ஓடிட்டே இருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு என்னென்னா, இது வந்து கம்ஃபர்ட்டை கொடுக்குது. சரியா? அதனால் வந்து நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்க, என்ன கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ ஆர் கோ த்ரூ அண்ட் கோயிங், என்ன போயிட்டுருக்கோ எல்லா விஷயமே வந்துட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளார ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஓகே? இந்த மாதிரி தான் எனக்கு நடக்குதுன்னு அந்த ஸ்டோரி மைண்டுக்குள்ளே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால ரியாலிட்டிலேயே என்ன நடக்கும், ஆப்வியஸ்லி அதே தான் நடக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். நான் விக்டிம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் இதெல்லாம் எனக்கு நடக்க அனுமதிக்க மாட்டேன், எனக்கு எந்த கெட்டதும் நடக்க அனுமதிக்க மாட்டேன், எனக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்ற இனிமேட்டு என் லைஃபு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு கொண்டு வரணும். சரியா? புது பிலீஃபையும் புது தாட்ஸையும் நம்ம விதைக்கிறோம். சரியா?
ஸோ இந்த கம்ஃபர்ட்லேருந்து நம்ம வெளியில் வரணும். ஏன்னா நம்ம வருஷக்கணக்காக வந்து பழகிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி விஷயங்களுக்கு பழகிட்டனால, இனிமே அந்த கம்ஃபர்ட்லேருந்து வெளியில் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வெளியில் வந்துட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா, இவ்வளோ நல்லதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. பட் டோன்ட் வரி, இவ்வளோ வருஷமும் உங்களுக்கு நிறைய லெசன் கற்றுக் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பின்னாடி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் யார்ட்டையும் ஏமாற மாட்டீங்க. பவுண்டரிஸ் கரெக்டாக செட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பை வந்துட்டு இது வந்து ஒரு பாடமாக இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம பக்குவமாக இருப்போம். எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன விதமான ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தைரியமாக ஸ்ட்ராங்காக அதை ஃபேஸ் பண்ணுவோம். சரி, அதை பயந்து ஓட மாட்டோம், நடுங்கி உட்காந்துட மாட்டோம். மற்றவங்களை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். பேசுவோம், நமக்காக நம்ம பேசுவோம். எந்த இடம், என்ன பொசிஷன், யார் எப்படி இருந்தாலும் நம்மளுக்குள்ளே அந்த தைரியம் வந்துருச்சு அப்படின்னும் போது இதுக்கு மேலே நீங்கள் பழைய ஸ்டேட்டஸ்க்கு போக மாட்டீங்க. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. சரியா? உங்கள் லைஃப்லேயும் இந்த லோ வைப்ரேஷன்லேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா அப்படியே பில்ட் ஆகி நீங்கள் அப்வர்ட்ஸ் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. சரியா? ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். உங்கள் லைஃபே என்டையர்லி க்ரோத் இருக்கும். ஸோ அதே தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க மேலே ப்ளேம் போடாதீங்க. உங்கள் ஃப்யூச்சர் பார்ட் வந்து இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகலை, நடக்கலை. சரியா? ஃப்யூச்சர் இன்னும் நடக்கலை. பாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இது 2 மேலேயும் கவனத்தை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு பழசை நினச்சி கவலை, ஃப்யூச்சரை நினச்சி பயம், இது 2மே ப்ரெசென்ட்டில் ஒர்க் ஆகாது. எதுவுமே வந்து டைமையும் எனர்ஜியும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட்லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப வருத்தப்படுவீங்க. இவ்வளோ டைமு, இந்த வயசு, இந்த வருஷங்கள், எல்லா பொட்டென்ஷியல், எனக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தது, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தேன், என்னோடய ஃபிசிக் இப்படி இருக்கும்போதே நான் இதை பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம்னு ரிக்ரெட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ என்ன பண்ணுங்கள்? அதுக்கு டெசிஷனே எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன, ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பயந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்ல, தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இப்போ வயசும் இல்லை, அதுக்கான எனர்ஜியும் இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஏஜில் எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் விக்டிமாக இருக்க தேவை கிடையாது. ஓல்ட் ஸ்டோரி ரிப்பீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு டிசிஷன் எடுங்க. இதுக்கப்புறம் என் லைஃபை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு நினைங்க. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து இந்த ப்ளேம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க மேலே ப்ளேம் போட்டு இப்போ வேணால் அந்த கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் போக போக என்னாகும், உங்களுக்கு ரிக்ரெட் வந்துடும். அப்படி ரிக்ரெட் பண்ணுறதுனால நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்ட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், நம்ம இது 2யும் வந்து நம்மளால் வந்து ரிக்ரெட் பண்ணுறதுனால இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு மைண்டு லெவலில் மட்டும் திங்க் பண்ணிவிட்டு விடும்போது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கஷ்டம் தான். சரியா? நம்ம என்ன நினைப்போம், நம்ம லைஃப்பில் வர பீப்புள் கிட்ட வந்துட்டு போய் நம்ம ப்ராப்ளம்ஸை வந்து சொல்லுவோம், ஜஸ்ட் பிகாஸ் தே வில் ஹெல்ப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஓகே, ஆனால் அந்த ஹெல்ப்பு கிடைக்காதுன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எல்லோரும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே பிறப்பெடுக்கலை. அதேமாதிரி உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வேணால் கேட்பாங்க. நீங்கள் மிடில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, என்னென்னலாம் இது பண்ணீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆனால் தான், ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ் வந்துருச்சு, நீங்கள் ஒரு நல்ல இதை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது தான் நீங்கள் வெளியவே தெரியுவீங்க.